السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. عسى أن تكرهوا شيئا وهو خير لكم وعسى أن تحبوا شيئا وهو شر لكم. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: إن كره منها خلقا ورضي منها آخر أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாம் நம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இறை நேசத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான இஸ்லாமிய மாதங்களின் இரண்டாவது மாதமான சஃபருல் முலஃபர் வெற்றியினுடைய மாதத்தில் முதல் ஜும்மாவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எல்லா விதமான ஹைரு பரக்காத்துகையும் நமக்கு நிரப்பமாக தருவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு பல நிஅமத்துக்களை அள்ளி தந்திருக்கிறார். கோடான கோடி நிஅமத்துக்கள், அவனுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால், கணக்கிட்டால் உங்களால் அதை வரையறை செய்ய முடியாது. என்ன முடியாது என்பது அவனுடைய சொல்லாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அவருடைய ஆக சிறந்த ஒரு நிஅமத் என்று சொன்னால், உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய ஆக முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய ஹார்ட், கல்பு என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நிஅமத். உடலில் உள்ள அத்துணை உறுப்புகளும் அது வேலை செய்வதும் இயங்குவதும் அதை பின்தொடர்வதும் ஹார்ட் அதுதான் அது நிர்வகிக்கும். கல்பு இருக்கிறது, அல்லாஹ் கொடுத்த மிக சிறந்த ஒரு நிஅமத். அது அந்த உள்ளம்தான் அனைத்து உறுப்புகளுக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது. இப்பேற்பட்ட உள்ளத்தை, கல்பை, அதை நிர்வகிக்க அல்லாஹ் அக்கல் என்கிற ஒரு நிஅமத்தை, அறிவை கொடுத்தான். உடல் உறுப்புகள் எல்லாம் பின்தொடர்வதற்கு அல்லாஹ் கல்பை கொடுத்தான், உள்ளத்தை கொடுத்தான். அந்த உள்ளத்தை வழி நடத்துவதற்கு, செயலாற்றுவதற்கு மூளை என்கிற அறிவை அல்லாஹ் கொடுத்தான். அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளில் நாம் மொழிவோமேயானால், வஇதா ஃபஸதத் ஃபஸதத் ஜஸது குல்லு வஇதா ஸலுஹத் ஸலுஹத் ஜஸது குல்லு. உங்கள் உறுப்புகளிலே, உடம்புகளிலே ஒரு உறுப்பு இருக்கிறது, அது சீரானால் எல்லா மற்ற உறுப்புகள் அனைத்தும் சீராகிவிடும். அது சீர்குலைந்து விட்டால், கெட்டு போய்விட்டால் மற்ற அனைத்தும் கெட்டு போய்விடும், சீராக இயங்காது. சஹாபாக்கள் அது என்ன உறுப்பு யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்பதாக அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகாக சொல்லி தந்தார்கள். எனவே இந்த உள்ளம் இருக்கிறதே, ஹார்ட்,
அது அனைத்து உறுப்புகளுக்கும் அதுதான் ஆர்டர் போடும். அதில் உணர்வுகள் அதிகமாக அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இப்போ ஒருத்தர் சந்தோஷமாக இருக்காரு, அவருடைய உள்ளம் நல்லா இருக்குன்னு நடத்தும். அவர் முகத்தில் ரியாக்ஷனு வேற மாதிரி இருக்கு, சோகமாக இருக்காரு, அப்போ அவருக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு நடத்தும். இதெல்லாம் உள்ளம் தான் செயலாற்றும். அந்த உள்ளத்தை வைத்து தான் அவருடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுகிறார்களே, அந்த உள்ளத்தின் மூலமாகத்தான் அவர் முகத்திலே அது பிரதிபலிக்கும். ஆனால் ஹியாலத் என்கிற சிந்தனைகள், அவருடைய சிந்தனை அறிவு என்பது அதுதான், அது ரெண்டு விஷயங்களுக்கு வழிகாட்டும். ஒன்று, பாசிட்டிவான சாதகமான விஷயத்தை மூளை சொல்லும், இது சரி, இது தவறு, இதை நீ செய்ய, இதை நீ செய்யாத. அதே போல் நெகட்டிவான இந்த அறிவு இருக்கிறதே, அக்கல் என்கிற அறிவு, அது நன்மையான விஷயத்தையும் சொல்லும், தீமையான விஷயத்தையும் சொல்லும், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். எனவே இது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிஅமத்தை நாம் முதலில் விளங்க வேண்டும். உடல் உறுப்புகளை சீராக்கி இயங்குவது உள்ளம். அந்த உள்ளத்தை நிர்வகிக்கக்கூடிய அக்கல் என்கிற அறிவு என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிஅமத். இந்த ரெண்டின் மூலமாகத்தான் நாம் வாழ்க்கையில் உள்ள அத்துணை விஷயங்கள் நாம் பொருத்தி பார்த்தோமே ஆனால் நாம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், உள்ளத்தை நீங்கள் முதல்ல சீராக்குங்க, பாசிட்டிவ் திங்காக நல்ல விஷயங்களே நீங்கள் நினையுங்க, தவறான செயல் தவறான சிந்தனைகளை நீங்கள் யோசிக்காதீங்க. ஒருத்தர் கடகடகடன்னு வீட்டுக்கு வராரு, மனைவி வீட்டில் இருக்காங்க, கதவை தட்டுறாரு, ஒரு தடவை தட்டுறாரு, 2 தடவை தட்டுறாரு, கதவே திறக்கல. அப்போ அந்த கணவர் நினைப்பாரு, என்ன நமக்கு மரியாதை எப்படி இருக்கு, எத்தனை தடவை தட்டினாலும் திறக்க மாட்டுறாங்க. ஆனால் இதுவே இது நெகட்டிவ். பாசிட்டிவாக நம்ம நினைக்கணும்னா, ஒருவேளை மனைவி தொழுது கொண்டு இருப்பாளோ, அல்லது சமையல் அறையில் இருப்பாளோ, அல்லது பாத்ரூமில் இருப்பாளோ, அல்லது ஏதாவது ஒரு வேலையாக இருப்பாளோ என்கிற நாம் நினைக்கிற அந்த சிந்தனை அது பாசிட்டிவாக நல்ல சிந்தனையாக இருக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை நீங்கள் எல்லா விஷயத்திலையும் பொருத்தி பார்க்கணும். குடும்பவியலில், வியாபாரத்தில், பொருளாதாரத்தில், பண்பியல், வாழ்வியல் எல்லாத்தையும் நீங்கள் பாசிட்டிவாகவே நன்மையானதாகவே கடக்கிற பொழுது அது உங்களுக்கு நேரான வழியை காண்பித்து கொண்டே வரும். அல்லது நாம் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு துன்பம், ஒரு கஷ்டம் வருகிற பொழுது அதையே நாம் நினைத்து கொண்டு இருப்போம். அதனால் உங்களுக்கு அது தவறான வழியை தான் காட்டி கொடுக்கும் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். நீங்கள் குடும்ப ரீதியாக எடுத்து பாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா யஃப்ருக்கு முஃமினின் வலா முஃமினா. ஒரு கணவன் ஒரு மனைவி 2 பேர் இருக்காங்க. ஒரு கணவன் மனைவி கிட்ட அன்பா நடக்கணும். வைன் கரிஹ மின்ஹா குலுக்கன், ஒரு குணம் அவள்கிட்ட பிடிக்கவில்லை என்று சொன்னால் ரலிய மின் ஆகர், மற்றொரு குணத்தை நீ பொருந்திக்கொள் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்ப வாழ்க்கை ரீதியாக பாசிட்டிவ் திங், நல்ல சிந்தனை, அவள்கிட்ட எத்தனையோ குணங்கள் இருக்கலாம், மாறுபட்டிருக்கலாம், அவள்கிட்ட எது நல்ல குணமாக இருக்கோ அதை எடுத்து நீ குடும்பத்தை நடத்து, உன் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் என்பதாக அழகாக வழிகாட்டி தந்தார்கள். சரினா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரோமாபுரி மிக சிறந்த நாட்டுக்கெல்லாம் அரசராக ஆட்சி புரிந்தவர்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு மனிதர் தன்னுடைய மனைவி தடால்புடால் பேசிக்கொண்டே இருக்கிறார், என்னுடைய சொல் பேச்சை அவள் கேட்க மாட்கிறாள், எனவே உமர் ரலியல்லாஹு போய் ஒரு தீர்வு காண்டு வருவோம், கொஞ்சம் அடக்கி வைக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு வராங்க பார்க்கறதுக்கு. ஒரு மனைவியை எப்படி கட்டுப்படுத்தலாம், கொஞ்சம் வாய் கொஞ்சம் நீளமாக இருக்கு. உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்தால் இதை விட பயங்கரமாக இருக்குது. சையதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இருக்காங்க. அவங்க மனைவி பயங்கரமாக கத்தி பேசுகிறாங்க, டென்ஷனாக பேசுகிறாங்க. உலகத்தையே ஆட்சி புரிந்த உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு கையை கட்டி நிற்கிறாங்க. வெளியே மிகப்பெரிய ஒரு நீதிக்கு ஒரு அரசர். உமர் ரலியல்லாஹு அவங்க சிறப்புலாம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிறந்த மனிதர். ஆனால் வீட்டில் மனைவிக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க,
கை கட்டி அந்த அம்மா கத்துது வாழ்வாள்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மனிதர் வந்த மனிதர் அவர் ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக வந்தார், நம்ம மனைவி எப்படி சீர் செய்யலாம் வழி நடத்தலான்ட்டு. இங்கே பார்த்தா அதை விட பெருசாக இருக்கு பிரச்சனை. அப்போ உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப அமைதியாக அந்த விஷயத்தை முடிச்சுட்டு வெளியே வராங்க. அந்த மனிதரை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னப்பா பிரச்சனை? இல்லை, எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு உங்கள்கிட்ட சால்வ் பண்ணலாம் நான் வந்தேன், இங்கே பார்த்தா அதை விட பயங்கரமாக இருக்குது. அப்படி இல்லை சொல்லிவிட்டு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு சொன்னாங்க, வதப்பாவுக்கும் பி தஆமி வகஸ்ஸாலுக்கும் அலா சியாபி. ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவர் ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் ஆகுவா, கத்துவா, திட்டுவா, எல்லாம் ரைட்டு தான். ஒரு குணம் வெறுக்கக்கூடியது தான். ஆனால் அவள்கிட்ட பல குணங்கள் நல்லதாக இருக்கிறது. அதை நான் பொருந்தி கொண்டு என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன். எனக்கு பசி எடுக்கிற பொழுது அவள் எனக்கு உணவு கொடுப்பாள், என் துணியை அவள் தோய்த்து கொடுப்பாள், என் பிள்ளைகளுக்கு அவள் பால் கொடுப்பாள், என்னுடைய இன்பங்களை அவள் தீர்த்து வைப்பாள். இத்தனை நல்ல குணங்கள் இருக்கிறது. இது ஒரு குணம் மட்டும்தான் மைனஸ் பாயிண்டாக இருக்குது. எனவே எனக்கு அது பெருசாக தெரில. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இத்தனை சிறப்புகளை கொடுத்துருக்கிறான் என்பதாக அழகாக அந்த பாசிட்டிவ் திங்க் என்று சொல்லுகிற நேரான சிந்தனையை, நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதன் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் என்பதாக அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஹலால் ஹராம் விஷயத்தில் பேணிக்கையாக இருக்க வேண்டும். வியாபாரம் என்றாலே பொய்யும் புரட்டும் அல்லது ஏமாற்றுதலாக இருக்கும். நீங்கள் விற்கிற பொருளை அதில் என்ன குறை இருக்கிறதோ அதை சொல்லி நீங்கள் விற்யுங்க என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பாசிட்டிவான ஒரு நேரான சிந்தனையை, நல்ல விஷயத்தை நீங்கள் பேசுங்க, அதில் உள்ள நல்லதை மட்டும் நீங்கள் பாருங்கள், கெட்டதை நீங்கள் பார்க்காதீங்க என்பதாக அழகாக நமக்கு சொல்லி தந்தார்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உள்ளம் என்பது நமக்கு பல தவறான சிந்தனை இந்த அக்கல் ஏற்படுத்தும். அந்த தவறான சிந்தனை எல்லாம் நீங்கள் தள்ளி வைத்துவிட்டு நேரான சிந்தனை நீங்கள் பயணித்து போனீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை வெற்றியின் பக்கம் நோக்கி செல்லும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி தந்தாங்க. அதே போல சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 18 வருஷம் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. குர்ஆனில் வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அவங்கள்ட்ட போய் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், இப்போ நம்மளாம் பொதுவாக ஏதோ ஒரு பிரச்சனை, நோய் அல்லது கடன் அல்லது வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, ரொம்ப ஏதாவது ஒரு கவலையே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, 18 வருஷம் நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், இது நெகட்டிவ். சொல்லிவிட்டு சொன்னார்கள், 38 வருஷம் நான் நன்றாக வாழ்ந்தேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். 18 வருஷம் அவருக்கு பெரிதாக தெரியவில்லை. உடல் முழுக்க சீலும் சலமும் புண்ணுமும் ரொம்ப சிரமத்திற்கு ஆளானார்கள். தன்னுடைய நாவை மட்டும் திக்ரு செய்வதற்கு விட்டு வையா அல்லாஹ் என்று சொன்ன நிஅமல் அபது, பொறுமையின் தந்தை என்று போற்றப்பட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷத்தை அவர் நினைத்து பார்க்காமல் 38 வருஷம் நான் இன்பமாக வாழ்ந்தேன் என்கிற நேரைய அந்த சிந்தனையை எடுத்து சொன்னார்கள். சொன்னால் எல்லா நேரத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து பெருமைப்படுத்த வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும், சுக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானை அவனை ஜன்னத்திலிருந்து விரட்டி அடைக்கிற போது அவன் சொன்னான், லா தஜிது அக்ஸரும் ஷாக்கிரீன், யாரெல்லாம் நன்றி செலுத்தக்கூடியவங்களை நான் கம்மியாக ஆக்கி விட்டுருவேன், உனக்கு நன்றி செலுத்தவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையை ஆக்கி விட்டு அவங்க உள்ளங்கள் எல்லாம், அவங்களுடைய சிந்தனை அறிவுகள் எல்லாம் நான் திசை திருப்பி விடுவேன் என்பதாக ஷைத்தான் சொன்னதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனை அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அதை தான் நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதில் எது நல்லதோ அதை நீங்கள் பார்த்து அதை சரி செய்து கொள்ளுங்கள் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உங்கள் உடலில் ஒரு உறுப்பு இருக்குது, அது சரியாயிருச்சுன்னா அது எல்லா உறுப்புகளையும் சரிப்படுத்திடும். அந்த உறுப்பை நிர்வகிக்கக்கூடிய அக்கல் அது 2 சிந்தனையை உங்களுக்கு கொடுக்கும். ஒன்று சாதகமானவை, இன்னொன்று பாதகமானவை. அதிலே நீங்கள் சாதகமானவை மட்டும் எடுத்து பயணித்தோம்னு சொன்னால் அதுதான் வெற்றின்னு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவளுக்கு திருமணம் முடித்து
ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போய் பார்க்க போகிறாங்க. ஒரு தடவை வீட்டுக்கு போய் பார்க்க போகிறாங்க. போகிற பொழுது வீட்டில் பார்த்தா அவங்களுடைய மகனார் இல்லை, அவங்களுடைய மருமகள் தான் இருந்தாங்க. என்னம்மா எப்படி வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கா, எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாமனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்க, அந்த அம்மா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சொல்கிறாங்க ஒரே வார்த்தை பட்டுன்னு, அல்ஹம்துலில்லாஹி பிஹைரி வ சஆதா, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதை கேட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப மன மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, என் மகன் வெளியே போயிருக்கான்னு சொன்னீங்களே, அவங்க வந்தோன்னு சொல்லுங்கள், வீட்டுடைய வாசப்படி ரொம்ப சிறப்பாக இருக்குது, இதை மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு வீட்டுடைய வாசப்படியே அது பெண் தான், அது அந்த மனைவி தான். எனவே இங்கே வாழ்க்கை சிறப்பாக இருக்குது, அல்லாஹ்வை நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள், சிறந்த முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த பாசிட்டிவான நேரிய சிந்தனையிலே நீங்கள் பயணித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அழகாக துவா செய்துவிட்டு வந்தார்கள் மாமனாரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்முடைய குடும்பத்தில், வாழ்க்கையில், இபாதத்தில், வியாபாரத்தில் எல்லாத்திலையும் நீங்கள் நேரிய சிந்தனையை, நல்ல விஷயங்களை, நன்மையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பயணித்தால் அது உங்களுக்கு வெற்றியை அமைத்து தரும் என்பதை தான் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி காண்பித்தார்கள். உஹது யுத்த காலத்திலே நிறைய ஒரு போர்க்களத்தில் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபிகளும் உம்ராவுக்கு போக முடியாமல் இருந்துச்சு, சில விஷயங்களில் பேச முடியாமல் இருந்துச்சு. அப்போ சஹல்னு சொல்லி ஒரு சஹாபி இருந்தாங்க, அவங்க இஸ்லாத்துக்கே இன்னும் வரல. துவா செஞ்சு அனுப்புகிறாங்க, சஹல் அல்லாஹு இதா ஜா அக்கும், சஹல் உங்கள் இடத்துல வந்தால் எல்லா பிரச்சனையும் லேசாயிரும். ஸல்லல்லாஹு எப்படி பாசிட்டிவாக நேரிய சிந்தனையாக, அவர் இஸ்லாத்துக்கே வரல, அவர் அந்த கூட்டத்தில் இருக்கார், பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சஹல் போனார்னா அல்லாஹ் அந்த விஷயத்தை லேசாக்கிடுவான். காரணம், சஹல் என்ற வார்த்தை லேசு என்பதாக அர்த்தம். அவர் இஸ்லாத்துக்கே வரவில்லை என்றாலும் அவர் போனால் அந்த இடத்துல நல்ல விஷயம் நடக்கும் என்பதாக ஒரு பாசிட்டிவான, ஒரு உண்மையான துவா செய்து அனுப்பினார்கள். அதே போன்று நடந்தது. இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு, உள்ளம் சொல்வதை, நம்முடைய அக்குல் உங்களுக்கு வழிகாட்டுவதை, அதை சரியான பாதையில் பிடித்து பயணித்தால் மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போன்று ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போகிற பொழுது, ஒரு மனிதன் சொர்க்கத்தில் முதல் தடவை காலடி எடுத்து வைக்கிற பொழுது அவன் கூறுகிற முதல் துவா குர்ஆன்ல வருது, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதுஹப அன்னல் ஹஸன. உலகத்தில் ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டேன் யா அல்லாஹ், எவ்வளவோ கவலைகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ துக்கங்கள், கஷ்டங்கள்லாம் இருந்துச்சு, எல்லா கவலையும் இதோட நீ நீக்கிரு, நான் சொர்க்கத்துக்குள்ள வந்துட்டேன் என்பதாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதுஹப அன்னல் ஹஸன. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவன் எத்தகையவன் என்றால் எல்லா கவலைகளையும் நீக்கினானே, அத்தகைய ரப்புக்கு எல்லா புகழும் என்பதாக துவா ஓதியதை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்து காண்பிக்கிறான். வ கலீலும் மின் இபாதிய ஷக்கூர். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் ரொம்ப குறைவானவங்க தான் உலகத்தில் இருக்காங்க. அவன் கண்ணு கொடுத்துருக்கான், காது கொடுத்துருக்கான், பார்வை கொடுத்துருக்கான், உடல் உறுப்புகளை கொடுத்துருக்கான், ஒவ்வொன்றும் பல கோடிக்கு சம்பந்தப்பட்டது. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, 2 கிட்னியும் ஃபெயிலியரு, உங்கள்கிட்ட ஒரு கிட்னி கொடுங்க, நான் 20 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுக்க மாட்டார். ஒருத்தர் கண்ணு போயிடுச்சு வந்து கேட்குறாரு, 50 லட்சம் கொடுங்க, ஒரு கண்ணை கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டார். மிக சிறந்த ஒரு நியாமத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். நம்மை படைத்த ரப்பை நாம் எந்த அளவுக்கு நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வ கலீலும் மின் இபாதிய ஷக்கூர். அடியார்களில் கொஞ்சம் பேர் தான் எனக்கு நன்றி செலுத்துகிறாங்க. கொஞ்சம் நான் கொடுத்த நியாமத்தெல்லாம் நினச்சி பாருங்க. உன் உடல் உறுப்புலேயே வஃபி அன்புசிக்கும் அஃபலா துபுசிரும். உங்களை நீங்களை நினச்சி பார்த்தாலேயே அவ்வளோ வல்லமை அல்லாஹ் வச்சிருக்கு. உலகத்திலேயே சிறந்த உணவு தேன். அந்த தேனுடைய எச்சத்திலிருந்து தேனி அல்லாஹ் வெளியாக்குறான், தேனை வெளியாக்குறான். உலகத்திலேயே சிறந்த ஆபரணம் அந்த தங்கம், பட்டு, அதை அந்த பட்டு பூச்சியுடைய எச்சத்திலிருந்து அல்லாஹ் வெளியாக்குறான். உலகத்திலேயே ஆக நஜீஸான
இந்திரியத்திலிருந்து படைத்தவன் தான் இறைவன். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்க. அப்போ அல்லாஹ் அவனுக்கு வளர்த்தது கர்ரம்னா பனி ஆதம், மனித சமுதாயத்திலே எல்லாத்தை விட மனித சமுதாயத்தை நான் சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறேன். எனவே என் ஞாபகத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. ரொம்ப கம்மியான பேர் தான் எனக்கு நன்றி செலுத்துறீங்க. எனவே இதெல்லாம் நினச்சி பாருங்கள். பாசிட்டிவான நேரான பாதையை நல்லதை நீங்கள் அமைத்து கொள்ளுங்க. பொதுவாக சில நல்லடியார்கள் ஏதாவது தன்னுடைய உறுப்புகளில் ஏதாவது வலி ஏற்பட்டுச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ பொதுவாக தலைவலி வருது, தலையில் மட்டும்தானே அல்லாஹ் வலி கொடுத்தான், மற்ற உறுப்புக்கள்லாம் எல்லாம் சீராக தானே வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நியாமத்தை பார்க்க வேண்டும். 18 வருஷம் நோய்வாய்ப்பட்ட ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அதை எதுவுமே அவர்கள் பேசாமல் 38 வருஷம் நான் நன்றாக வாழ்ந்தேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லா தருணத்திலும், இன்பமான தருணத்திலும் துன்பமான தருணத்திலும் எல்லா காலத்திலும் நாம் அல்லாஹ்வை நன்றி செலுத்தி கொண்டே வந்தோம்னு சொன்னால், அவன் கொடுத்த கல்பாக இருக்கட்டும், அக்குலாக இருக்கட்டும், அனைத்து உறுப்புகளுக்கும் கோடான கோடி நன்றி நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா காலத்திலும் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்கிற அந்த உயர்ந்த துவாவை சொல்லி பெருமைப்படுத்துவோம். வல்ல ரஹ்மான் அவனை போற்றவும் புகழவும் நன்றி செலுத்தவும் நமக்கு அருள் பாலிப்பானாக. அதே போன்ற சிறந்த மாதம் சஃபருடைய மாதத்தில் இருக்கிறோம். சஃபர் மாதம் என்பது பீடை மாதம் அல்ல, அது ஒரு வெற்றியின் மாதம். நிறைய போர்க்களங்கள் நடந்திருக்கு, வியாபாரங்கள் தொடங்கலாம், திருமணங்கள் முடிக்கலாம். எல்லா கயிறு பறக்காத்திலையும் இந்த மாதத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை புகாரி ஷரீஃபினுடைய ஹதீஸ் வழியாக பார்க்கிறோம். எனவே இந்த மாதத்தையும் அல்லாஹ் நமக்கு சிறப்பாக்கி வைப்பானாக. கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.